ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் இந்த காலை வேளையில் வந்திருக்க ஒவ்வொரு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இம்மட்டுமாய் தேவன் நடத்தி வந்தபடினால அவரை நோக்கி சொல்லுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் வேலத்தார். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் வேல. நன்றி என்று சொல்லி நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா என்று சொல்லி நன்றி நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றியா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் வேலத்தார். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் வேலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை
இம்மட்டுமாய் கர்த்தர் 5 மாதம் நம்மை நடத்தியிருக்கிறார். நாம் பாடியபடியே தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன், வெள்ளத்தினால் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படியே 5 மாதம் அளவும் அவரே நம்ம கூட இருந்து நடத்தி வந்தார். ஆகிய பாடலை பாடி கர்த்தநாமத்துக்கு இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா, கிருபை விலகவில்லை என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா, கண்ணீரை கடந்து வந்தோம், அங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எங்கள் தேவனீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, கடலை நீர் பிளந்தீ, செவ்வையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். எல்லா சேசுலமன் தேவன் நீரே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டுமையா பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே, எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து விட்டே, எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து. எங்கள் தேவன் நீரே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டுமையா, ஆனாலும் பொன்னாக மாற்றிவிட்டீ, இருதயம் தந்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வார
வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். ஆமாண்டவரே, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்பின். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை துதிப்போம். இயேசு ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. மீண்டும் சொல்லுமா, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. நாம் பாடினபடிய வருடங்களை உடைய கிருபையினால கடந்தோம். இதுவரை நாட்கள் எல்லாம் மகிமைதனை காண்போம் என்ற பாடினபடியே கர்த்தர் மட்டும் 5 மாதம் அளவும் நம்மை பத்திரமாய் நடத்தியிருக்கிறார். நாம் பாடினபடியே செங்கடலை பிளந்தார், எரிகோவின் கோட்டைகளை உடைத்தார், அக்கினியின் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனால் மூழ்கி போகாதபடிக்கு, வெந்து போகாதபடிக்கு, அவிழ்ந்து போகாதபடிக்கு கிருபையை கொடுத்து இந்த நாள் மட்டும் கர்த்தர் நமக்கு ஜீவனை பலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். தேவனை ஆராதிக்கும்படிக்கு அப்படி இருக்க நாங்கள் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போயிடும். எழுந்து நின்று எல்லாரும் ஆராதிப்போமா? ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீங்க தான் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தி நீர், இனிமேலும் நடத்த நீர் போதுமானவரா இருக்கிறீர் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தலைமுறையாய் எங்கள் அடைக்கல மானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறையாய் சொல்லுவோமா? தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, ஆமென். இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடு. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீர், அடைக்கலமே. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் 2 பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. சொல்லுவோமா? செங்கடல் 2 பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே.
மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீர், அடைக்கலமே. முற்பிதாக்கள் ஆராதித்து எங்கள் பரிசுத்த தெய்வம் நீ பரிசுத்தரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீராமே. எல்லா கசப்புகளையும் கத்தர் மாற்றி போடுகிற நேரம் இது. நமக்காக ஏழைமை கத்தர் ஆயத்த பண்ணி நமக்காக தண்ணீர் தரும் நேரம் இது. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்து எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆராதித்து எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்து எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமாண்டவரே, இந்த நாள் வரையும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். 5 மாதவளவும் நீரே பாதுகாத்தீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். பொழுது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. முந்திரி நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னது. புதிய மாதத்திலே வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. மாறாவை மறக்கத்தக்கதாக ஏழைமை கட்டளையிட்டு பேரிச்ச மரங்களையும் தண்ணீர் ஊற்றுகளையும் கொடுத்து ஆண்டவரே புதிய மாதத்திலே வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாமே ஆஸ்வதிக்க போற கிருபைக்காய் நன்றி, பலத்திற்காய் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் நாள் ஒவ்வொன்றிலும் நீரே கூட இருந்து வழி நடத்தும். இந்த கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு ஒவ்வொருவரையும் விலக்கி காத்தரலும். இது அப்படியாய் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்த போகிற நம்முடைய கிருபைக்காய் நன்றி. எங்களை எபினேசரே நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கமடவில்லை ஆண்டவரே. முகங்களை பிரகாசிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் எங்கள் துதிபலியில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த 5 மாதங்களிலும் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து நடத்தினவர் இந்த 6வது மாதத்திலும் தேவன் உங்களையும் என்னை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர்,
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போம். அது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென், ஆமென். என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை. அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு தேவ பிள்ளையே உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். உங்கள் பலத்தினால் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுகிற காரியத்திலே செருபாபேல் ஈடுபட்டிருந்தார். அரசு ஆணை இருந்தது, அரசு உதவிகள் இருந்தது. கோரேசு அரசன் எல்லா உதவிகளை செய்து யாரெல்லாம் எருசலேமில் உள்ள தேவனுக்கு ஆலயம் கட்ட செல்ல விரும்புகிறீர்களோ செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார். பலம் இருந்தது, பராக்கிரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. 536வது வருடம் கிமு அஸ்திபாரம் போட்டார்கள். 14 வருஷம் ஆலயம் கட்டப்பட முடியாமல் அப்படியே கிடப்பிலே கிடந்தது. பலம் இருந்தது, பணம் இருந்தது, உதவி இருந்தது, ஒத்தாசை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாததினால வேலை தடைபட்டே இருந்தது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். ஆகாய் 2:4-5. ஆனாலும் செருபாபேலே, செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். இங்கே ஆலயம் கட்ட அத்தனை காரியங்கள் இருந்த போதிலும் தடைபட்டிருந்த நேரத்திலே ஆண்டவாய கர்த்தர் ஆகாய் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன், என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். கர்த்தருடைய ஆவி 14ஆம் வசனம், மனிதர்களுடைய ஆவி, தலைவனின் ஆவி, பிரதான ஆசாரியின் ஆவி 4ஆம் வசனம், ஜனத்தின் எல்லாருடைய ஆவி, தலைவனுடைய ஆவி, பிரதான ஆசாரியன யோசுவாவுடைய ஆவி, எல்லா ஜனங்களுடைய ஆவியை ஆண்டவர் திடப்படுத்தினார். திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று சொன்னார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவாய கர்த்தர் தடைகளை தகர்த்தெறிந்தார். பெரிய பர்வதம் போல இருந்ததான எல்லா பிரச்சனைகளையும் மாற்றினார். தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகி கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து ஆவியானவருடைய
பலத்தினாலே ஆவியானவருடைய தயவினாலே ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். யாருடைய கைகள் அஸ்திபாரம் போடப்பட்டதோ அவன் கைகளை வைத்தே அதை முடித்து தீர்த்தார். இன்றுக்கும் அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எதை கட்ட நினைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய சூழ்நிலையில் என்ன தடைகள் இருக்கிறது? பெரிய பர்வதம் போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் வைத்து ஒவ்வொரு நாளும் முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி ஆர்ப்பரித்து கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தது போல மகனே, கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆரவாரித்து நீ துதித்து மகிழ்ந்தால் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். எல்லாருடைய ஆவிகளை எழுப்புவார். தலைவனின் ஆவியை, பிரதான ஆசாரியின் ஆவியை, ஜனத்தில் தேசத்தில் எல்லா ஜனத்தின் ஆவி எழுப்பி திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் நடத்த வைப்பார். ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே இது அற்பமாக இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்வார். என்னுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆலயத்தை கட்ட என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அது அன்றைக்கு ஆலயத்தை கட்ட ஆவியால் முடியும், கூடும். ஆவியினாலே எல்லாம் ஆகும். என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆலயத்தை கட்ட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அது தேவாலயம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16-17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இடிந்து போன சுட்டரிக்கப்பட்ட சுடுகாடான மண்மேடான வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறது. மண்மேடு போல இருக்கிறது. என்ன செய்து தெரியாத நிலைமையில் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எசையா 10:27, 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. 8:7 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்தின்படி ஜீவிக்க நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆகையால் ரோமர் 8:13 படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நாம் பிழைப்போம். மாம்சத்தின் கிரியைகள், என் சரீரத்தின் கிரியைகள் என்னுடைய சுய சித்தத்தின்படி மாம்ச சித்தத்தின்படி நாம் செய்யும் போது தேவனுக்கு பயங்கராகிறோம். அது மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது. நாம் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகையால் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ பிள்ளையா இருக்கிறேன் என்று கடந்து சென்று விட முடியாது. ஏனென்றால்
கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று ஆவியானவராலே நடத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் ஆவியானவர் நடத்த வேண்டும். அவர் உங்களை பரிசுத்த பாதையில் நடத்த வேண்டும். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்க வேண்டும். ஆவியின்படி நடந்து ஆவிக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம். ஆகையால் உலகப்பான மனுஷனை போல கண்ட காரியங்களை சிந்திக்காதபடிக்கு ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கு ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கட்ட ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். இது எப்படியாகும்? நீங்கள் நினைக்கலாம், மரியாதை போல சொல்லலாம், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும். லூக்கா 1:35. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆவியார் என்னிடத்தில் உங்களிடத்தில் வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் பிறக்கும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 9:14 சொல்கிறது, நித்திய ஆவியினாலே. 9:14 எபிரேயர், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவி அது என் மனசாட்சியை சுத்திகரிக்கும், சத்த கிரியைகளை சுத்திகரிக்கும். யாருடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறதோ அவன்தான் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆவியானவர் நம்மை ஊழியம் செய்வதற்கு, ஆவியானவர் நாம் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிற வண்ணமாய் எஸ்ஐயா 66:1 வாசிக்கிற வண்ணமாய் தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். சோ பரிசுத்தமாய் வாழ, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய தேவனுடைய ஆவியினாலே அன்றைக்கு ஒரு மரியாள் கிறிஸ்துவை பெற்றெடுத்தால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியால் நிறைந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஆவியினாலே ஆகும். ஆலயத்தை கட்ட, ஆலயத்தை இக்கு போடணும், ஆலயத்தை கட்ட ஆவியினால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையாகிய ஆலயத்தை, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக்க ஆவியினாலே ஆகும். நம்மை புது சிருஷ்டியாக்கி வேறு மனிதனாக்கி ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வைக்க ஆவியினாலே ஆகும். 3 காரியங்கள். 4வதாக எசேக்கியேல் 37:3 எலும்புக்கூடு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா? 37:3 எசேக்கியேல். ஆண்டவர் சொன்னார், கேட்டார். அதற்கு தேவரீர் நீரே அறிவீர் என்று சொல்லி மிகுந்த ஞானமாய் பதில் சொன்னான். முடியாது என்று சொல்லவில்லை, முடியும் என்று சொல்லவில்லை. எசேக்கியேல் 37:3 அங்கே எலும்புகள் உயிரடையுமா? 5:37 எசேக்கியேல் அந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். தம்பி என்ன அந்த 61:1 அவ்வளோ நேரம் இருக்கு, மாத்துங்க. எசேக்கியேல் 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி 37:5 இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் அப்பொழுது ஆவியானவர் பிரவேசிக்கும் போது நாம் உயிரடைவோம். உலர்ந்து போயிருந்த எலும்புகளே உயிரடையும் போது, அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உயிரடைய செய்வார். 10 எசேக்கியேல் 37:10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகனே, உன்னை உயிர்ப்பித்து உயிரடைய வைத்து
காலூன்றி நிற்க, சேனையாய் நிற்க வைக்க தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஏனென்றால் ரோமர் 8:11 சொல்லுகிறது, ரோமர் 8:11, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், இயேசுவை மரித்தோர்களை எழுப்பின ஆவி இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள் வாசமாயிருக்கிறது. ஆகையால் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்போம். ஆவியினாலே ஆகும். ஆலயத்தை கட்ட ஆவியினாலே ஆகும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்க ஆவியினாலே ஆகும். ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஆவியினாலே ஆகும். என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்க, கர்த்தருக்காய் சேனையாய் உயிர்ப்பிக்க இந்த ஆவியானவர் ஆகும். ஏனென்றால் எபேசியர் 3:16 சொல்லுகிறது, உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியா. ஆமென். 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். சரீரங்கள் வியாதியினாலே, எலும்புகள் நடக்க முடியாதபடிக்கு துவண்டு போயிருக்கிற நிலைமையிலே, சாவுக்கு ஏதுவான நிலைமைக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற சரீரங்கள், உலர்ந்து போன எலும்புகள், உள்ளான மனுஷனை கர்த்தர் வல்லமையாய் பலப்படுத்தி உங்களை உயிர்ப்பித்து நிறுத்துவார். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ஆகையினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆவியினாலே ஆராதனை செய்து, ஆவியினாலே ஜெபம் செய்து, ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிறைந்து, தேவனுடைய ஆவியிலே ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷையில் ரகசியங்களை பேசி, ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் தேவன் வழிநடத்த வேண்டும். ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 8:14 ரோமர். உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே ஆவியானவர் நடத்த வேண்டும். ஆவியானவர் தாமே இவன் தேவனுடைய பிள்ளை. 8:16 ரோமர் 8:16 என்று சாட்சி சொல்ல வேண்டும். ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் என்னோடு உங்களோடு பேசுவார். நாம் ஆவியில் ஏவப்பட்டு பேசுவோம். 2 பேதுரு 1:21, 2 கொரிந்தியர் 14:2, ஆவியினாலே தேவ ரகசியங்களை பேசுவோம். ஆவியினாலே தேவனுடைய ஆராதனை செய்வோம். பிலிப்பியர் 3:3, ஆவியிலே நிறைந்து ஜெபம் செய்வோம். உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுத்துவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். தொய்ந்து போன சரீரங்கள் எழுப்புதல் அடையும். சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற இந்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்து ஒரு சேனையாய் நிலைநிறுத்த செய்வார். ஆவியினாலே ஆகும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை உயர்த்த ஆவியினாலே ஆகும். 2 சாமுவேல் 23:1, 2 சாமுவேல் 23:1 இப்படியாய் சொல்கிறது. தாவீதினுடைய கடைசி வார்த்தை, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பெற்றவளாய் இருந்தால், அருமையான தேவ பிள்ளையே, உங்களை தேவன் மேன்மையாய் உயர்த்துவார். அபிஷேகத்தினாலே கொம்பு உயரும், உயர்த்தப்படுவீர்கள். அடிமையாய் இருந்த, காவல் கிடங்கில் இருந்த, ஆதியாகமம் 41:14 சிறையிலே காவல் கிடங்கிலே கிடந்த அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். 41:14, 41:41 சொல்கிறது, அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கிறான்.
அரண்மனைக்கு மட்டுமல்ல, தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். காரணம் 38 வசனம், ஆதியாகமம் 41:38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? தேவ அபிஷேகத்தை, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாய் நீங்களும் நானும் காணப்பட்டால், நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த ஓரத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்மை தீவிரமாய் ஆண்டவர் அரண்மனைக்கு, முக்கிய ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார். சிறையிருப்பின் வஸ்திரங்களை, துக்கத்தின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, வேறு வஸ்திரம் தரித்து சவரம் பண்ணி காவல் கிடங்கிலிருந்து தேவனாய கர்த்தர் நம்மை முன்னிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆட்டின் இடையனாய் கிடந்தவன், 78ஆம் சங்கீதம் 70-71 வசனங்கள், ஆடுகளின் கரவலாடுகளின் பின்னே திரிந்தவனை கர்த்தராகிய தேவன் தெரிந்தவனை எடுத்தார். அவனை தேசத்தின் அரசனாக இஸ்ரவேலை மீட்பதற்கு அழைத்துக் கொண்டார். ஒரு ஆட்டு இடையனை அரசராக உயர்த்த அந்த அபிஷேகம் செயல்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, சிறையிருப்பிலிருந்து வந்தவன் தான் தானியேல். 2:40, 5:13-14 வசனங்கள். தானியேல் 5:13-14 வசனங்கள். நம்முடைய பிதாக்களின் நாட்களிலே தானியேல் அவன் சிறை பிடித்த வந்த யூதரில் ஒருவன் அல்லவா? ஆனால் தேவர்களின் ஆவி, வெளிச்சமும் புத்தியும் ஞானமும் காணப்பட்டபடினாலே பாபிலோன் மாகாணத்தில் இருந்ததான அத்தனை தலைவர்களுக்கும் பிரதான தலைவனாய் உயர்த்தப்பட்டான். இந்த ஆவியானவரால் உங்களை உயர்த்த முடியும், மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். ஆவியானவர் செய்வார், ஆவியானவர் செய்வார். நம்மை உயர்த்த தேவனால் ஆகும். ஆலயத்தை கட்ட ஆவியால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையை கட்ட, சரீரத்தை கட்ட ஆவியால் ஆகும். ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஆவியினால் ஆகும். நம்மை பரிசுத்தமாக்க ஆவியினால் ஆகும். சேனையாய் நம்மை உயிர்ப்பிக்க ஆவியினால் ஆகும். நம்மை ஆண்டவாய கத்த மேன்மையாய் உயர்த்த தேவனுடைய ஆவியினால் ஆகும். அது மட்டுமல்ல, நம்மை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க 6-7 வசனங்களாக எபேசியர் 2:18, எபேசியர் 2:18 வேதம் இப்படி சொல்கிறது. வாசிப்போம். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்மை மறுவமாக்குகிறார், நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு உங்களுக்காய் எனக்காய் அவர் விண்ணப்பிக்கிறார். 2 தீமோத்தேயு 1:14 நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அந்த நற்பொருளை ஆவியானவர் காத்துக்கொள்ள பலன் தருகிறார். 2 தீமோத்தேயு 1:14 உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நமக்குள் ஆசம் என்ற பரிசுத்த ஆவியானவராலே நாம் காத்துக்கொள்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்தவரும் அவரே. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற ஆவியின் அபிஷேகம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே 6வதாக தேவ சமூகத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு பிதாவிடத்தில் கடந்து செல்வதற்கு ஆவியினாலே ஆகும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க ஏசாயா 32:13-14 வசனங்கள். முச்செடியும் நெருஞ்சிலும் காஞ்சொரியுமாய் விழுந்ததான இடம், கலிகூர்ந்த நகரம், சந்தோஷம் நிறைந்த வீடு,
இப்பொழுது முச்செடியும் நெல்லுமாய் நெருஞ்சிலுமாய் இருக்கிறது. பாலாயிற்று, ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாயிற்று, எல்லாம் காட்டு கழுதைகள் கழிக்கக்கூடிய இடமாய் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே, நொந்து நூலாகி போன நிலைமையிலே, ஒவ்வொரு நாளும் நெருஞ்சிலும் முள்ளும் குத்தி கிழிக்கிற நிலைமையிலே, கண்ணீரின் வேதனையில் நிலையிலே, பாலாய் போயிருக்கக்கூடிய நிலைமையிலே 32:15 உன்னதத்தில் இருந்து ஆவியான ஊற்றப்பட்டு விட்டார். வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். என் ஜனம் சமாதான தாவரங்களில், அமைதியாய் தங்கும் இடங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் சமாதானத்தை உங்கள் வீட்டிலே தருவார். அமைதியாய் குடியிருப்பீர்கள், நிலையான இடத்தில் இருப்பீர்கள். உடைய வாழ்க்கை செழிப்பாகும். உடைய வாழ்க்கை செழிப்பா. வனாந்தரம் வயல்வெளியை போலாம், கடுவெளி புஷ்பங்கள் பூத்து குலுங்கும். ஆமென். ஆண்டவருடைய உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்பட்டார். ஆகையினாலே ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆலயத்தை கட்ட, நம்முடைய சரீரத்தை கர்த்தர் கட்ட, ஆத்துமாக்களை பெற்றெடுக்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க, நம்மை உயர்த்த, பரலோகம் சேர்க்க, நம்முடைய வாழ்வை செழிப்பாக்க ஆவியினாலே ஆகும். ஜெபிப்போமா? இந்த ஆவியானவருடைய கரத்தில் நீங்கள் நானும் நினைக்கலாம், எனக்கு பலம் இருக்கிறது, பராக்கிரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நான் எதை வேணாலும் செய்ய முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவர் கரத்திலே கொடுப்போமா? இரக்கமுள்ள நல்ல பிதாவே, தகப்பனே, சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவாவியினால் ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செர்வாவிலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். தலைக்கல்லை கொண்டு வந்திடுவேன், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மேடுகள், எல்லா மலைகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், தேவ பிள்ளைக்கு முன்பாக சமபூமியாவாய். ஆண்டவரே, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து, ஆவியின் சிந்தையோடு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை நடத்துதலோடு, ஆவி பெற்ற பிள்ளைகளாய் கிறிஸ்துவானவர் சாட்சி கொடுக்கும்படி வாழ என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆவியில ஏவப்பட்டு பேசி, அந்நிய பாஷையில தேவனுடைய ரகசியங்களை பேசி, ஆவியினாலே ஆராதனை செய்து, ஆவியிலே நிறைந்து ஜெபம் செய்து, ஆவியானவரை தங்களுடைய வாழ்க்கையின் மையப்படுத்தி வாழ எனக்கு, எங்களுக்கு கிருபை தாரும். தெய்வமே, அன்றைக்கு யோசேப்பை, தாவீதை, தானியேலை உயர்த்தின அந்த அபிஷேக தைலம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தட்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மையான காரியங்களை செய்யட்டும். தகப்பனே, சோர்ந்து போயிருந்தால், பலவீனத்தோடு இருந்தால், வியாதியோடு இருந்தால், வெளியில சொல்ல முடியாதபடிக்கு உலர்ந்து போய் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தால், இவர்களை உயிர்ப்பித்து காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கும்படிக்கு அசைவாடும். ஆவியானவரே, நீர் அசைவாடும். உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்தும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பியும். ஐயா, ஒரு மகத்தான ரட்சிப்பை தேவன் கொடுத்து உயிர்த்து இவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும். இவருடைய வாழ்க்கையை பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி அச்சாரமாய், முத்திரையாய் அந்த ஆவியானவரை
காஞ்சொறிகளும் நெரிச்சலும் பாலாய் போன மண்மேடுகள் பாராளும் வேந்தன் மனையாகட்டும். கர்த்தாவே, ஆவியானவரே, வனாந்திரம் போல் இருக்க விட வாழ்வு செழிக்கட்டும். அடுத்த வேளை என்ன செய்வான்னு சொல்லி ஆண்டவர் அடிமை நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தும், புது சிருஷ்டியாக்கும். பரிசுத்த ஆவியார் உன்மேல் வருவார், நீ தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சொன்னபடி வேறு மனுஷனை மாற. சத்த கீழறையோட மனசாட்சி சுத்திகரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியா நிரம்பின பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். வாழ்க்கையில வாயிலிருந்து பிறப்பதும் இருதயத்திலிருந்து புறப்படுவதும் இடத்திலிருந்து வெளிப்படுவது எல்லாமே பரிசுத்தமாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி கிரியை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிவர்த்தியாக்குவீராக, எல்லாவற்றால் நிரப்புவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள்.